அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஹம்மது 19வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வதின் மூலமாக சமுதாயம் மக்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிறான். ஃபயலும் நீங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவை இன்னும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வஸ்தகுஃபிர்லி தம்பிக்க, அந்த கலிமாவை விளங்காமல் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. இன்னும் வலில் முக்மினீன வல் முக்மினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆண் பெண்களுக்காக வேண்டியும் நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த இறை தூதர் கலிமாவை பற்றி நமக்கு போதித்தார்களோ, எந்த இறை தூதர் ஏகத்துவத்தை பற்றி நம்மளுக்கு போதித்தார்களோ, அந்த இறை தூதரை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஏன்னா இந்த சமுதாயத்தின் வேருங்கிறது அதுதான். எந்த ஒரு மரம் தன்னுடைய வேரை கைவிட்டு விடுகிறதோ அதனுடைய ஆன்மா வெகு விரைவில் அழிந்துவிடும் என்பது ஒரு பழமொழி. அதற்கொப்ப எந்த ஒரு சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் அதனுடைய வேர்களை நம்ம கைவிடுகிறோமோ அப்பொழுதே அதனுடைய அழிவு நம்மளிலிருந்து ஆரம்பமாகிறது. அதனுடைய ஆன்மாவை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. இதனால் தான் என்னமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்கிறார் அவர் சொர்க்கம் போகிறார். யாருடைய இறுதி வார்த்தை அந்த கலிமாவாக இருக்கிறதோ அவரும் சொர்க்கம் போகிறார். யார் தன்னுடைய தூங்கி எழுந்ததற்கு பின்பாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமா ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தால் மன்னிக்கப்படும் என்றும், யார் தூங்கக்கூடிய நேரத்துக்கு முன்பாக இதே கலிமாவை சொல்லுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும், யார் முஅத்தினுடைய அதாவது பாங்கு சொல்லக்கூடிய நபருடைய சத்தம் கேட்டு இந்த கலிமாவை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும், யார் ஒலு செய்ததற்கு பின்பாக இந்த கலிமாவை ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும் என்றெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம், ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்.